மன்னா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த கதைக்கான பதில் உனக்கு தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்தா உன் தலை உடைந்து சிதறும். ஆனா நீ பேசினா நான் மறுபடியும் என் மரத்துக்கே போயிடுவேன். மன்னன்: சரி, கதையை சொல். ஒரு கிராமத்தில் அழகில் எல்லோரையும் மயக்கிய ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளை 3 இளைஞர்கள் காதலித்தனர். மூவரும் அவளிடம் தங்கள் காதலை வெளிப்படுத்தினார்கள். ஆனா அவளுக்கு யாரை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் அவள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தாள். அவளை தகனம் செய்தார்கள். அதில் ஒருவன்: நான் இந்த சாம்பலை பாதுகாத்து இங்கேயே இருப்பேன் என்றான். இன்னொருவன்: நான் அவளின் அஸ்தியை ஆற்றில் கரைத்துவிட்டு வருகிறேன் என்றான். மூன்றாமவன்: நான் உலகம் சுற்றி ஞானம் தேடி வருகிறேன் என்று சன்னியாசம் எடுத்தான். அவன் ஒரு வீட்டுக்கு சென்றான். ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. அது திடீரென்று தீயில் விழுந்தது. யாரும் கவனிக்கவில்லை. சாம்பல் மட்டும் மீதம் இருந்தது. சில நேரம் கழித்து ஒருவர் மந்திரம் சொல்லி பொடியை தூவினார். அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது. அதை பார்த்த அவன் அந்த மந்திரத்தையும் அந்த ரகசியத்தையும் கற்றுக்கொண்டான். அவன் திரும்பி வந்து அந்த பெண்ணின் சாம்பலின் மீது மந்திரம் சொல்லி அந்த பொடியை தூவினான். அவள் மீண்டும் விழித்தெழுந்தாள். உடனே மூவரும் சண்டை போட்டனர். முதல் இளைஞன்: நான் தான் அவளுக்கு உயிர் கொடுத்தேன், அவள் எனக்கே சொந்தம். இரண்டாவது இளைஞன்: நான் தான் அவளை இவ்வளவு நாள் பாதுகாத்தேன், அதனால் தான் நீ உயிர் கொடுக்க முடிந்தது. மூன்றாவது இளைஞன்: நான் அவளின் அஸ்தியை எடுத்துச் சென்று சடங்குகளை நிறைவேற்றினேன், அவளுக்கான கடமையை நான் தான் செய்தேன்.